ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 பொங்கலுக்கு வெளியாகும் 5 தமிழ் திரைப்படங்களை இணைய பதிவில் பார்க்க போறோம். முதலாவதா மதகஜ ராஜா. 2013 பொங்கலுக்கு வெளியாகும்னு முதல்ல எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் மதகஜ ராஜா. விஷால் ஆக்ஷன் காமெடி படமா மதகஜ ராஜா 12 வருட இடைவேளைக்கு பிறகு பெரிய திரையில வெற்றி பெற்ற ஒரு படம்னு சொல்லலாம். சுந்தர் சி இயக்கி உள்ள இந்த படத்திற்கு ஆக்டென்ட் ஆக்ஷன் மற்றும் எமோஷனல் காட்சிகள் கூடிய பொழுதுபோக்கு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 12 வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விஷால் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், சோனு சூட் மற்றும் முக்கிய வேடத்துல நடிக்கும் பல நடிகர்களின் பட்டியல் உள்ளது. சரத்குமார், சோனு சூட்னு ஒரு குழுவே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனியோட இசையில உருவாக்கப்பட்டிருக்குது. விஜய் ஆண்டனி விஷாலுடன் இணைந்த 2வது படம் தான் மதகஜ ராஜா. அடுத்து 2வது படம் நேசிப்பாயா. மறைந்த தமிழ் நடிகர் முரளியோட மகனான அதர்வா முரளியின் தம்பியுமான ஆகாஷ் முரளி நேசிப்பாயா என்ற ரொமான்டிக் த்ரில்லர் படத்தின் மூலியமா நடிகராக அறிமுகமாகிறார். இந்த படம் 2025 பொங்கலுடன் இணைந்து ஜனவரி 14, 2025 அன்று வெளியிட திட்டமிட்டுள்ளது. மேலும் இது ஒரு காதல் கதையுடன் இணைக்கப்பட்ட வசீகரிக்கும் மற்றும் பரபரப்பான கதைக்களம் இருப்பதாக கூறப்படுகிறது. விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தை இயக்கி எழுதியுள்ளார். சித்தார்த் மல்ஹோத்ரா மற்றும் கியாரா அத்வானி நடித்த 2021 பிளாக்பஸ்டர் வாழ்க்கை வரலாறு படமாக ஷர்ஷாவுக்கு பிறகு இந்த படம் இயக்கியிருக்கார். ஆகாஷ் முக்கிய வேடத்துல நடிக்கும் இந்த படத்துல அதித்தி சங்கர் கதாநாயகியா நடிக்கிறார். இதில் ஆர் சரத்குமார், குஷ்பு சுந்தர், பிரபு, கல்கி, கோச்லின் மற்றும் பலர் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. 3வதா வணங்கான். 2025 பொங்கல் வெளியீடாக வெளிவரும் தென்னிந்திய திரைப்படங்களில் முக்கியமான ஒன்று வணங்கான். அருண் விஜய் நடிச்சிருக்காரு. பாலா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. துருவ் விக்ரம் நடித்த 2020 நேரடி OTT திரைப்படமாக வர்மா படத்திற்கு பிறகு இயக்குனர் மீண்டும் ஒரு சினிமாவை இயக்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் கடினமான மற்றும் கொடூரமான திரைப்படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கனத்த இதயத்துடன் விட்டு செல்லும்னு கூறப்படுது. படத்தில் அருண் விஜய் காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாத அவர் நடிக்கும் அட்டுழியங்கள் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சுவாரஸ்யமான படம்னு முதல்ல அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா சூர்யா முக்கிய வேடத்துல நடித்திருந்தாலும் ஸ்கிரிப்ட்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதால் அருண் விஜய் சூர்யா இடத்திற்கு மாற்றப்பட்டார். மேலும் நடிகர்கள் ஆரம்பத்துல கீர்த்தி ஷெட்டி மற்றும் மமிதா பைஜு ஆகியோர் இருந்தனர். ஆனால் பின்னர் மீண்டும் அவர்களே நடித்தனர். அடுத்து 4வதா மதராஸ்காரன். மலையாள நடிகர் ஷேன் நிக்காம் மதராஸ்காரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். வாலி மோகன்தாஸ் இயக்கும் இந்த படம் 2 அந்நியர்களை மையமாக வைத்து ஆக்ஷன் படமாக இருக்கும்னு கூறப்படுகிறது. ஒரு முரண்பட்ட தருணத்தில் இருவரும் ஒரு சிறிய வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வுகளுக்கு வழக்கமாகிறது. இந்த படத்தோட கதையை பார்த்தா அவங்க 2 பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மக்களோட பார்வையில மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட பார்வையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றதை மையமாக வச்சுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஷேன் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல கலையரசன், நிஹாரிகா, கொனிலேடா, ஐஸ்வர்யா தத்தா, கருணாஸ் மற்றும் பலர் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்து 5வதா காதலிக்க நேரமில்லை. தமிழ் படத்துல ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் முதன்முறையா காதல் ஜோடியாக இணைந்து நடிச்சிருக்கிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி இயக்கிய இந்த படம் காதல், திருமணம் மற்றும் குழந்தைகள் வேண்டும் என்ற சரியான வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத இளம் பெண்ணான ஸ்ருதியின் வாழ்க்கையில் சுற்றி வரும் காதல் ஒரு பொருத்தமான கதைன்னு சொல்லலாம். குறிப்பா முன்னாள் காதலர்களுடன் உறவுகளின் குழப்பமாக பார்வைக்கு பிறகு கூறப்பட்ட அம்சங்கள் இல்லாம உலகம் சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார். இருப்பினும் அவர்களுடைய உண்மையான காதல் அவள் வாழ்க்கையில் வரும்போது விஷயங்கள் மாற தொடங்குகின்றன. எல்லாவற்றையும் பற்றிய
அவளுடைய கருத்துக்கள் மாறக்கூடும். இந்த திரைப்படம் ஜனவரி 14, 2025 அன்று வெளியிட உள்ளது. மேலும் யோகி பாபு, வினய் ராஜ், ஜான் கொக்கன், லால் மற்றும் பலர் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. நம்ம சொல்லியிருக்க இந்த 5 படங்களும் பொங்கலுக்கு திரையரங்குகள்ல வெளியாகும் எதிர்பார்க்கலாம். அஜித் குமார் மற்றும் த்ரிஷாவோட விடாமுயற்சி ஜனவரியில தான் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா சில காரணங்களால சரியான தேதியை கணிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 2025 வெளியாகும் 5 படங்களை பற்றி இன்னைய பதிவில் பார்த்தோம். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.